ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நானே தேவன் என்று நீங்க அறியறதற்காக தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நீங்க கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி அறியறதுக்காக, அதாவது கடவுள் இவர்தான் அப்படின்னு அறியறதுக்காக சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். சில சம்பவங்களை செய்வார். சம்பவம்னா சம்பவம் அப்படின்றத விட பாருங்க, சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்வார். அதாவது நல்ல விஷயம்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இனி இந்த வேதத்தினுடைய அர்த்தம், இந்த வேத வார்த்தையோட அர்த்தம் பாத்தீங்கன்னா அதுதான். இருள்ல இருக்கிற புதையல்களை தேவன் கொடுப்பார் அப்படின்னா யாராவது நம்ப முடியுமா? ஏங்க கீழே கிடக்கிற புதையல வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காக 30 லட்ச ரூபா ஒரு ஒரு எக்யூப்மெண்ட், அந்த பொருளை வாங்கி அவங்க தேடுவாங்க. புதையல தேடி தேடி இந்த புதையல் இங்கதான் இருக்கான்னு சொல்லி நோண்டுவாங்க. நோண்டி அதற்கான ஒரு டைமை கொடுத்து அவங்க செலவிட்டு அந்த புதையலை எடுப்பாங்க. ஆனா இங்க இந்திய நாட்டுல வாழ்ற நமக்கு புதையலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டா அந்த புதையல் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. இதை வேற நான் சொன்னா நம்ப முடியுமான்னு சொல்ற அளவுக்கு நம்ம கேள்வியா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது, நானே தேவன் என்று நீ அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று சொல்றார். கோரேசு ராஜா யாருன்னு நினைக்கிறீங்க? கோரேசு ராஜா தேவனை அறியாத ஒரு மனுஷன், புறஜாதியான ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் புதையல்களை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். இருள்ல இருக்கிற புதையல்கள், மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை தேவன் உங்களுக்காக கொடுக்க போகிறார். அவர் கொடுக்கும் பட்சத்துல அந்த புதையல் எடுத்து யாருக்காக செய்ய போறோம்? நம்முடைய வாழ்க்கைக்காக, என் குழந்தை குட்டிக்காக, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக செய்யறவங்களுக்காக அவர் கொடுக்கறேன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, எந்த பரிதானமும் இல்லாமல் அவருக்காக, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்காக ஊழியம் பண்ணணும், அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமா இருக்கேன், அவருக்காக நான் ஊழியம் செய்ய ரெடியா இருக்கேன், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நான் ரெடியா இருக்கேன், அவருடைய பணி இந்த உலகத்துல பூமியில நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒவ்வொரு மனிதர்களுக்காக தேவன் இருள இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து தருவார். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்தாதாங்க நம்மளால நம்ப முடியும். நீங்களும் நானும் ஒரு மனிதராக இருக்கிறோம். எல்லாமே கடவுள் சொல்லிட்டாரு நம்புற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஒரு ஞானி கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டா செஞ்சிருவாருன்னு சொல்லி பரிபூர்ணமா கீழ்ப்படிஞ்சவங்களை பைபிள்ல எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரு கீழ்ப்படிஞ்சாங்க? ஆதாம் பாருங்க, முதல் மனிதனாகி ஆதாம் கீழ்ப்படியில. ஆயிரக்கணக்கான பழத்தோட்டத்துல பாருங்க, ஒரே ஒரு பழத்தை பறிக்காதனா அதை தான் போய் செய்யறாங்க. அதே போல ஆபிரகாமுக்கு சொல்றாரு, 75 வயசுல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆனா கண்டிப்பா பிறக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா 25 வருஷத்துக்குள்ள இன்னொரு பெண்ணை பாருங்க, மனைவி பேச்சை கேட்டு எடுத்து தன்னுடைய வாரிசு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல குழந்தையே இல்லாம எனக்கு ஒரு வாரிசு இல்லாம செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனைவி பாருங்க மறுமனையாட்டின்னு கூட சொல்ல முடியாது, அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு, அடிமை பெண்ணை எடுத்துக்கொண்டு தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு எல்லாருமே வாழ்ந்ததா இந்த பைபிள்ல நான் யாரையும் பார்க்கல. ஆண்டவராகிய பிதாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து தான். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது பைபிள்ல யாருமே 100% நான் கீழ்ப்படிந்த, ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இனி நான் இப்படிதான் வாழ போறேன்னு சொல்லி கரெக்டா பெர்ஃபெக்டா வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது. ஆனா தேவன் நானே, அவர் தான் கடவுள் அப்படின்னு அறியறதுக்காகவே இதெல்லாம் செய்வாராம். செஞ்சிருக்கிறாரு பாருங்க. யாரு எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கோரேசு ராஜாக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் பாருங்க மறைப்பொருளை இந்த காலகட்டங்கள்ல வெளிப்படுத்துவார். இந்த உலகத்துல வெளியில இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாமே இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்டதுல இருந்து நம்ம பறிச்சு பணத்துக்காக விக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னும் இருக்கு இந்த பூமியில. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே கஷ்டப்படுற, பாடுபடுற, தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் தரப்போகிறார். நம்ம அதுக்காக செபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டில் வருகிற சுவாமி. ஏசாயா 45 நாங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது எனக்கு கொடுத்த அந்த அதிகாரம் ஆண்டவரே, 2016 நீங்க சொன்னீங்க, மறைப்பொருளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இன்னும் எங்களுக்கு தரலையே.
இன்னும் எங்களுக்கு எப்போ வந்து சேரப்போகுது, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக இந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ, யாருக்கெல்லாம் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க தேவன் வருகிற காலங்கள்ல ஆண்டவரே மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவனே, மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை இயேசுவின் நாமத்தினால வா என்று நான் அழைக்கிறேன். அதற்கான கனெக்ஷன் உருவாகட்டும், அதற்கான மனிதர்கள் தேடி வரட்டும், அதற்கான இடங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய வல்லமை, தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே, சாதாரண ஒரு மனிதனை வைத்து பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற தேவனா இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை கட்டி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை எழுப்பும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.